ஓசிடி என்று சொல்லப்படும் அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் ஒரு சிக்கலான நாள்பட்ட மனநலக் கோளாறு. ஓசிடி உள்ள நபர்கள் ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்வது, மிக அதிக சுத்தம் பார்ப்பது போன்ற இயல்புக்கு மாறான நடத்தையை கொண்டிருப்பார்கள். ஓசிடியின் அறிகுறிகள் மற்றும் ஏன் ஏற்படுகிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். ஒரு நபருக்கு ஓசிடி என்னும் பாதிப்பு பாரம்பரிய மரபணு, நரம்பியல் மாற்றங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகள் ஒன்று சேர்ந்து பல்வேறு காரணங்களால் உண்டாகுகிறது. ஒரு சில குடும்பங்களில் ஓசிடி பிரச்சனை உள்ள நபர்கள் இருந்தால் அடுத்தடுத்து வரும் தலைமுறையில் உள்ளவர்களையும் அது பாதிக்கலாம் என்று ஒரு தகவல் சொல்கிறது. ஓசிடி உடைய நபர்கள் பெரும்பாலும் தங்களின் பொறுப்புணர்ச்சி மற்றும் நடத்தையில் கட்டுப்பாடு, மேலும் அவர்களின் எண்ணங்களின் முக்கியத்துவம் பற்றிய தவறான நம்பிக்கைகளை கொண்டிருப்பதாக அறிவாற்றல் கோட்பாடுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்கள் தங்கள் சொந்த எண்ணங்களை தவறாக புரிந்து கொள்ளும் போது ஓசிடி ஏற்படுகிறது. மன அழுத்தம் தரக்கூடிய வாழ்க்கை சம்பவங்கள் அல்லது அதிர்ச்சிகரமான நிகழ்வுகள் இதை ஏற்படுத்தலாம் என்றும், மேலும் கருவுற்ற நேரம் அல்லது பிரசவத்தின் போது ஏற்படும் சிக்கல்கள், வயது தொடர்பான மாற்றங்கள், சமூக பொருளாதார பிரச்சனைகள், அதிர்ச்சிக்குள்ளாக்கும் காயங்கள் போன்றவையும் இந்த குறைபாட்டிற்கு காரணமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இவர்களுக்கு கிருமிகள், அழுக்கு அல்லது நோய் பற்றிய அளவுக்கு அதிகமான பயம் இருக்கும். எப்போது விஷயங்களை சீரமைக்க வேண்டும் அல்லது ஒரு விஷயத்தை துல்லியமாக செய்ய வேண்டும் என்ற அக்கறை இருக்கும். அதனால் கைகளை அவ்வப்போது கழுவுவதில் அல்லது வீட்டை அடிக்கடி சுத்தம் செய்தல் போன்றவற்றை செய்வார்கள். கிருமிகள் பயத்தினால் பொதுவெளியில் மக்கள் கூட்டத்தில் செல்வதை கூட தவிர்த்து விடுவார்கள். கதவை பூட்டிவிட்டு பலமுறை செக் செய்து பார்ப்பது, அடுப்பை அணைத்து விட்டோமா என்று அதையும் பலமுறை கன்ஃபார்ம் செய்து கொள்வது போன்றவற்றை செய்வார்கள். பணிபுரியும் இடங்களில் ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்வார்கள். இமெயிலை மீண்டும் மீண்டும் சரிபார்ப்பார்கள். ஆன்மீகம் அல்லது தார்மீக நெறிமுறைகளை பற்றிய அதிகப்படியான கவலை இருப்பதால் இது பெரும்பாலும் குற்ற உணர்வுக்கு கொண்டு போய்விடும். ஓசிடிக்கு உளவியல் சிகிச்சை மூலம் தீர்வு காணலாம். இதற்கான சிகிச்சைகள் சம்பந்தப்பட்ட நபரின் பயம் மற்றும் பதற்றத்தை குறைக்க உதவும். இதற்கான சிகிச்சையில் மீண்டும் மீண்டும் தேவையில்லாமல் கவலைப்படும் இயல்பை குறைக்கும் மருந்துகள் தரப்படுகின்றன. இவை மன அழுத்த எதிர்ப்புக்கு தீர்வாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. தகுந்த சிகிச்சையுடன் சமச்சீரான உணவு, உடற்பயிற்சி, போதுமான தூக்கம், தனிமையில் இருக்காமல் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுதல், தியானம் போன்றவற்றை பயிற்சி செய்தால் நல்ல முன்னேற்றத்தை காணலாம்.